பல வருடங்களாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பை விட்டு விலகப் போவதாக செய்திகள் வெளியாகி கொண்டுதான் இருக்கு. ஆனால் அவரோ தற்போது 18 வயது இளைஞனைப் போல ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. இதற்கிடையில சமீபத்தில் கூட சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையை எழுதி வருவதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில சூப்பர் ஸ்டாருடைய கைவசம் தற்போது 3 படங்கள் இருக்கு. ஜெயிலர் 2 ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கு. அடுத்ததாக தர்மன், அதற்கு அடுத்த பிறகு நெல்சன் இயக்கத்துல ரஜினி சார், கமல் சார் நடிக்கிற படம். இந்த படத்தோடு அதுக்கு அடுத்த படமாக சூப்பர் ஸ்டாருடைய பயோகிராஃபி உருவாக இருக்கா. இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தகவல் சூப்பர் ஸ்டார் தரப்புல இருந்தே வெளியாகி இருப்பதால கிட்டத்தட்ட இந்த தகவல் உறுதிதானாம். இந்த படத்திற்கான அறிவிப்பு எப்போது வெளியாகுதோ அப்போது சூப்பர் ஸ்டாரே ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு தன்னுடைய கடைசி படம் இதுதான் அப்படின்னு அறிவிக்கவுமே இருக்காரா. கிட்டத்தட்ட பல வருடங்களாகவே கோலிவுட்டை ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய கலைஞன் தற்போது சினிமாவை விட்டு விலகுவது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. குறிப்பாக சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்கு இது பேரடியாக அமைஞ்சிருக்கு. சமீபத்துல தான் தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகி முழுநேர அரசியல்ல ஈடுபட்டார். அவரை போல சூப்பர் ஸ்டாருமே சினிமாவை விட்ட பிறகு அரசியல்ல களமிறங்குவாரா அப்படின்னு பல கேள்விகளுமே சோசியல் மீடியாக்கள்ல உலா வந்து கொண்டுமே இருக்கு. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.